ஓம் குருப்யோ நமக. 2025 மார்ச் 28, 29 அமாவாசை. 28ஆம் தேதி மாலை 7:55க்கு ஆரம்பித்து 29ஆம் தேதி மாலை 4:27 வரைக்கும் அமாவாசை இருக்குது. நாம் எப்போவுமே சூரிய உதயத்தில் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். ஆகவே 29ஆம் தேதி அமாவாசை. தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது படையல் போட்டு முன்னோர்களுக்கு பூஜை செய்து காக்காவுக்கு சாதம் வைப்பவர்கள் 2 மணிக்குள்ளாக படைத்து நம்ம சாப்பிட்றணும். ஏன்னா 2 மணிக்கு மேலே அன்று சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. 2:20க்கு ஆரம்பித்து 6:13 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குது. அதாவது இது ஆசிய கண்டத்தில் தெரியுது, நம்ம நாட்டில் தெரியல. இருந்தாலும் உலகைக்கெல்லாம் ஒரே சூரியன் தான். ஆகவே நம்ம இந்த சூரிய கிரகணத்தில் சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும். அதாவது கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வெளியில் அந்த நேரத்தில் போகக்கூடாது. ஆனால் இன்றைய கால சூழல் நிறைய பேரால் அப்படி இருக்க முடியாது. வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும், வேலையிலேருந்து வர வேண்டிய சூழல் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வயிற்றை நம்ம முழுமையாக கவர் பண்ணணும். அதாவது புடவை கட்டி இருக்கிறவங்க தங்களுடைய புடவையோடைய முந்தானியால் நல்லா முழுசாக கவர் பண்ணணும். இல்லை நம்மளுடைய துப்பட்டாவால் முழுசாக நம்மளை கவர் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில் வரலாம். கூடுமான வரைக்கும் வெளியில் வருவதை நம்ம தவிர்க்கணும். அந்த நேரத்தில் 2:20 6:13 வரைக்கும் நம்ம சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம இறைவனை நோக்கி தியானம் பண்ணுவது நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும். சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் மஞ்சள் தண்ணி கரைச்சி வீடு முழுக்க தெளிக்கலாம். வீடை கழுவி சுத்தம் பண்ணக்கூடியவங்க கழுவி சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி சுவாமிக்கு பாலோ கல்கண்டோ ஏதோ ஒன்று வைத்து நம்ம நைவேத்தியம் செய்து கற்பூரம் காட்டி நம்ம வீட்டிலேயே சுவாமியை வழிபடலாம். ஆகவே இந்த அமாவாசையில் முன்னோர்களின் ஆசையை நம்ம பெறுவதற்காகவே இந்த அமாவாசை என்பது இருக்குது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களின் ஆசி பெற்று அதே சமயத்தில் சூரிய கிரகணத்தையும் நம்ம சரியாக கடைபிடித்து இறைவனின் அருள் பெறுவோம்.